முதல் சிறப்பு, ஒருவர் கஅபத்துல்லாவை ஹஜ் செய்கிறார் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய முதல் சிறப்பு அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத்த, யார் பைத்துல்லாவை ஹஜ் செய்கிறாரோ, ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக், அப்படி ஹஜ் செய்கிற போது அவர் செய்கிற அந்த ஹஜ்ஜில் பாவகரமான காரியங்களோ பாவகரமான பேச்சுக்களோ தப்பான செயல்பாடுகளோ கெட்ட குணங்களோ வெளிப்படுத்தாமல் அப்பழுக்கற்ற முறையில் பரிசுத்தமான உள்ளத்தோடு ஒருவர் ஹஜ் செய்தால் ரஜஅ கமா வலதத்துஹு உம்முஹு, அவர் ஊர் திரும்புகிற போது அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகிறார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு பாவம் என்றால் என்ன தெரியாது, கெட்ட குணம் என்றால் என்னன்னு தெரியாது, தவறு செய்யறதுன்னா என்னன்னு தெரியாது. எனவே தான் அந்த குழந்தையை நாம் சொல்கிறோம் பாவமறியா பச்சிளம் குழந்தை என்று சொல்கிறோம். விபரம் வருகிற போது பாவம் என்றால் என்ன, தப்பு என்றால் என்ன அது அறிந்து கொள்ளும். ஆனால் குழந்தை பருவத்தில் இருக்கிற போது தவறு செய்வதற்கோ பாவம் செய்வதற்கோ கெட்ட செயல்கள் செய்வதற்கோ அதற்கு தெரியாது. அதுபோன்று தான் ஒரு ஹாஜி அவர் ஹஜ் செய்கிறார் என்று சொன்னால் அதுவும் அவருடைய ஹஜ்ஜி அப்பழுக்கற்ற முறையில் இருக்கிறது, பரிசுத்தமான முறையில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவர் ஊர் திரும்புகிற போது பாவமறியா பச்சிளம் குழந்தையை போன்று அவர் மாறிவிடுகிறார் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் ஹஜ் செய்வதால் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் சிறப்பு, பாவங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்பட்டவராக திரும்புகிறார் என்பதுதான் அர்த்தம். இது முதல் சிறப்பு.